உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மனிய தமிழ் உறவுகளுக்கு தடம் 360 இனிமையான வணக்கங்கள். ஒரு போர் அப்படி என்பது குண்டுகளால் மட்டும் நடத்தப்படுவதல்ல. எதிரியினுடைய மனதை உடைத்து விட்டால் அல்லது அவருடைய நம்பிக்கையை உடைத்து விட்டாலே அங்கு வெற்றி காணக்கூடியதாக இருக்கும். இப்படியான சில போர் நுணுக்கங்களையும் வியூகங்களையும் கொண்டுதான் ஒவ்வொரு நாடுகளும் தமது அந்த எதிரி நாடுகளுக்கு இடையே போர்களை தொடங்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். அவ்வாறு தற்போது நாம் சந்தித்து கொண்டிருக்கிற ஈரானுக்கு மீதான தாக்குதலுக்கும் ஈழத்துக்கும் நடந்த சில தாக்குதல்களுக்கும் இடையேயான ஒற்றுமைகளை இந்த காணொளி வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். நிச்சயமாக சொல்லுவார்கள், ஒரு சமுதாயத்தை அழிக்க குண்டுகள் மட்டும் போதாது, அவர்களின் மனதை உடைத்து விட்டாலே போதுமானது அப்படின்னு சொல்லி. சரி, அது என்ன விஷயம், எப்படியெல்லாம் நடந்தது, யாரால் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது என்ற வரலாற்று சுவடுகளை தேடித்தான் தொடர்ந்து நாம் பயணிக்க இருக்கின்றோம். உண்மையாகவே சொல்ல போனால் ஒரு இனத்தையோ அல்லது அந்த இனத்துக்கான ஒரு போராட்டத்தையோ ஒடுக்க நினைக்கும் சக்திகள் முக்கியமாக எங்கு கை வைப்பார்கள் அப்படின்னு சொன்னால் போராடுகின்ற இனத்தினுடைய மனநிலையின் மீது கை வைப்பார்கள். இதை எப்படி சொல்லுவார்கள் சொன்னால் சைக்காலஜிக்கல் வார் அப்படின்னு சொல்லுவார்கள். இதை தமிழில் சொல்ல போனால் உளவியல் யுத்தம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். இந்த உளவியல் போர் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சமுதாயத்தின் மிகச்சிறிய நுணுக்கமான ஒரு மென்மையான பகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தால் அந்த சமுதாயத்தின் குழந்தைகள். அப்போ அந்த குழந்தைகள் மேல ஒரு மிகப்பெரிய அளவிலான போர் வல்லாதிக்கம் அல்லது போர் வன்முறை கட்டவிழ்த்து விடப்படும் போது அந்த சமுதாயமே உருக்குலைந்து விடும் அல்லது பயந்து விடும். அவ்வாறான தாக்கங்களை ஒரு நாடு அதனுடைய எதிரி நாடு மீது ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. அந்த வகையில நாம் அண்மையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்த அனர்த்தங்கள்ல பார்க்கின்ற போது இஸ்ரேல் அமெரிக்கா இரண்டு நாடுகளும் கூட்டாக சேர்ந்து ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தி இருந்தது. குறிப்பாக அந்த தாக்குதல் ஒரு பள்ளி குழந்தைகள் மேலே நடத்தப்பட்டிருந்தது. அந்த தாக்குதல் உலக அளவுல மிகப்பெரிய அளவுல குற்றமாக இன்று வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கான ஒரு நியாயம் சார்ந்த ஒரு விசாரணை இதுக்கு மேல நடக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதே மாதிரியான குழந்தைகள் மீதான போர் என்பது ஈழத்திலும் நடந்திருக்கிறது. குறிப்பாக நாம் சொல்ல போனால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் உள்ள வள்ளிபுரம் பகுதியில் அமைந்திருந்த செஞ்சோலை வளாகத்தில் 2006ஆம் ஆண்டு மாணவிகள் குழுமியிருந்தார்கள். பள்ளி மாணவிகள். அதாவது ஆவணி மாதம் 10ஆம் நாள் பாடசாலை மாணவர்களுக்கான அனர்த்த முகாமைத்துவ முதலுதவி பயிற்சி. அதாவது ஈழத்திலே வாழ்ந்திருந்த அனைவருக்கும் இது சம்பந்தமாக புரிந்திருக்கும். பாடசாலைகள்ல நீங்களெல்லாம் நாட்காலிகளோடும் மேசைகளோடும் வாங்கில்களோடும் கரும்பலைகளோடும் தான் வாழ்ந்திருப்பீர்கள். ஆனால் பாடசாலை வளாகத்துக்குள்ளேயே பதுங்கு குழியோடு வாழ்ந்தவர்கள் தான் ஈழத்தில் அந்த அனர்த்த காலங்களில் வாழ்ந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஷெல் அடித்ததென்றால் எப்படி பதுங்கு குழிகளுக்குள் பாய வேண்டும், எப்படி தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும், எப்படி நிலத்தில் விழுந்து படுக்க வேண்டும், அப்படி நடக்கக்கூடிய அத்தனை அனர்த்தங்களையும் முதல் கட்டமாக நம்மை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது பள்ளிகள்ல பாடமாகவும் சில நேரத்தில் அது ஒரு பரீட்சையமாகவும் அமைந்திருந்ததுன்னு சொல்லலாம். குறிப்பாக நான் என்னுடைய அனுபவத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் நான் பள்ளி காலங்கள்ல படித்த போது இதே போல நிலத்திலே விழுந்து, அதாவது வானத்துல ஒரு விமானம் வந்தாலே அடுத்த கணம் எங்களுடைய மூளை என்ன சொல்லும், நிலத்தில் விழுந்து படையன்னு சொன்னா கண்டிப்பா வருகிற விமானம் குண்டு போடத்தான் நமது தாயகம் நோக்கி வரும். அதே போல அதுக்கு பிறகாக வெளிநாடு ஒன்றுக்கு வந்ததுக்கு பிறகு நான் வசிக்க வேண்டிய ஒரு இடம் ஏர்போர்ட்டுக்கு அண்மையில இருந்த ஒரு இடமாக இருந்தது. எனக்கு தெரியாமல் நான் பள்ளி கல்வியெல்லாம் முடித்து பல வருடங்களுக்கு பிறகும் அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வீட்டில் இருக்கின்ற பொழுது விமானம் தர இறங்கும் போது நான் எத்தனையோ தரம் விழுந்து படுத்திருக்கிறேன். இப்படி உளவியல் ரீதியாகவே ஒரு சிக்கலுக்குள்ள ஒரு டிராமா அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த மாதிரியான தாக்கங்களுக்குள்ள எல்லாம் இன்று வரைக்கும் என்னை போன்றவர்களும் இருக்கிறார்கள் என்பது இந்த போர் கொடுத்த வடுக்களின் மிகப்பெரிய ஒரு வடு அப்படின்னு சொல்லலாம். சரி, நாம் இப்போது விஷயத்துக்கு வந்து விடலாம். அதாவது செஞ்சோலையில் இந்த மாதிரி போர் அனர்த்த
முகாமைத்துவத்துக்காக வந்து சேர்ந்து குழுமியிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டு செல்வதற்காக வந்திருந்த மாணவிகள் மீது சிங்கள இராணுவம் மிகப்பெரிய அளவிலான குண்டு வீச்சொன்றை செய்தது. இந்த குண்டு வீச்சில் நீங்க பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் 52 மாணவிகள் அங்கேயே உடல் சிதறி பலியானார்கள். 2 பணியாளர்கள் உட்பட மொத்தமாக 54 பேர் உயிரிழந்தார்கள். 130 மாணவிகள் காயமடைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் காயமடைந்து ஒரு 3 மாணவியர்களை வந்து மிக மேலதிக சிகிச்சைக்காக கண்டி அழைத்து சென்றிருந்தார்கள். கண்டி அழைத்து சென்ற அந்த 3 மாணவிகளையும் பின்பு இராணுவத்தினரால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டு தனியாக வைத்திருக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு இவர்கள் அனைவருமே மாணவிகள், அதாவது 13 வயதுக்கு உட்பட்ட மாணவிகள். அதற்கு பிறகு அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அதற்கு பிறகு குடும்ப அங்கத்தவர்கள் அவர்களை சென்று பார்த்து வருகிறார்கள். இவ்வாறான விஷயங்கள் நடந்தது. இந்த விஷயத்துல இலங்கை இராணுவ தரப்பு அல்லது இலங்கை அரசு, அப்போதிருந்த இலங்கை அரசு என்ன சொன்னதென்றால், நாங்கள் பயங்கரவாதிகளை தாக்கி அழித்தோம். பயங்கரவாதிகள் வந்து எடுத்துக்கொண்டிருந்த பயிற்சியின் போது அவர்களை நாங்கள் தாக்கி அழித்தோம். ஆனால் அந்த 54 பேருடைய பட்டியலும் புகைப்படங்களோடு இன்றும் இருக்கிறது. இந்த காணொளியிலும் அவர்களுடைய புகைப்படத்தை நான் இப்போது பதிவு செய்கிறேன். அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இவ்வாறான ஒரு உளவியல் யுத்தம் என்பதுதான் ஈரான் மீதும் நடந்தது. குறிப்பாக சொல்ல போனால் இது வெற்றியை பெறுவதற்கான ஒரு போர் அல்ல. ஒரு மாணவிகள் மீதோ அல்லது குழந்தைகள் மீதோ தாக்கப்படுகின்ற இந்த மாதிரியான கொடூரமான ஒரு போரானது வெற்றி பெறுவதற்கான போர் அல்ல. இது வந்து பயத்தை விதைப்பதற்கான போர். இப்ப ஈரானினுடைய அந்த பள்ளிகள்ல நடந்த அந்த குண்டுவீச்சு தாக்குதல் அப்படி என்பது போரினுடைய ஆரம்ப கட்டத்துல நடந்ததைத்தான் நாம் பார்க்கக்கூடியதா இருந்தது. அதாவது கமேனி கொல்லப்படுகிறார். அதற்கு பின்பாக நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல். அந்த தாக்குதல்ல தான் கிட்டத்தட்ட பார்த்தீர்கள்னு சொன்னால் 170க்கு மேற்பட்ட பிஞ்சு உயிர்கள் வந்து பரிதாபமாக பறி போயிருக்கிறது. அதாவது ஒரு சமூகத்திடம் சொல்ல வேண்டிய செய்தி இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், உங்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, அதாவது அந்த நாட்டில் உங்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை எழுதித்தான் அந்த இடத்தில் அந்த குண்டு போடப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம் இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையாக இந்த தாக்குதல் நடந்தது எப்படின்னு சொல்லி ஈரான் தாக்குதல் பல கேள்விகள் இருக்கிறது. சிலர் நச்சு பொருட்களால அந்த குழந்தைகள் இறந்தார்கள். அதாவது ஒரு நச்சு சம்பந்தமான குண்டுகள் அங்கே போடப்பட்டது. அந்த நச்சு புகை காரணமாக குழந்தைகள் இறந்து போனார்கள் சொல்கிறார்கள். சிலர் வெடித்து இறந்து போகிறார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் வருகிறது. ஆனால் ஒட்டு மொத்தமாக அங்கு வைக்கப்பட்டது அந்த குழந்தைகள் அல்லது அந்த பள்ளி மாணவிகள் அப்படின்னு சொல்லலாம். கல்வி கற்கிறதுக்காக செல்லுற பெண்களை குறிவைத்து தாக்குவது என்பது ஒரு சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தையே முற்று முழுதாக குழி தோண்டி புதைப்பதற்கு ஈடானது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பெண்ணுக்கு கல்வியை கொடுப்பதன் மூலமாக ஒரு சமுதாயமே கல்வியை பெற்றுக்கொள்கிறது அப்படின்று இன்று வரைக்கும் நம்பப்படுகிற ஒரு சூழ்நிலையில் ஈரான் போன்ற ஒரு நாடுகள்ல இந்த மாதிரி பெண் குழந்தைகளை குறிவைத்து தாக்குதல் என்பதை யோசித்து பாருங்க. கிட்டத்தட்ட 170 பெண் குழந்தைகள் அங்கே பரிதாபமாக தமது உயிரை விட்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனித்தாக வேண்டும். இந்த இரத்த கதையோட மிகவும் ஆபத்தான ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் பல சமயங்களில் அது நடக்கிறதே இல்லை. மாறாக எப்படி இருக்குன்னு சொன்னால், பாதிக்கப்பட்டவர்கள் மீதே பழி சுமத்தப்படுகிறது. இது வந்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் செகண்டரி விக்டிம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது 2ஆம் நிலை உளவியல் வன்முறை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ, எப்படி செஞ்சோலை குழந்தைகள் அவர்கள் வந்து ஒரு பயங்கரவாதிகள் என்று சொல்லி சித்தரிக்கப்பட்டு பயங்கரவாதிகள் ஆயுத பயிற்சி எடுக்கும் போதுதான் அவர்கள் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி இலங்கை இராணுவம் எப்படி சொன்னதோ, அதே போல இங்கும் வந்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த தாக்குதல் தொடர்பில் யாருமே எது தொடர்பிலும் பேசவில்லை. அங்கு அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மீதே அவர்கள் ஒரு குற்றவாளிகள், எந்த குற்றமும் அறியாத அந்த மாணவர்கள் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி 2ஆம் நிலை உளவியல் வன்முறை அவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இதே போன்று இன்றும் அனைத்துமே தொடர்கிறது. அதாவது மினாப்பள்ளி தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன கூறினார் அப்படின்பதை தான் இந்த இடத்தில் நாம் உற்று கவனிக்க வேண்டும். ஈரானின் ஆயுதங்கள் துல்லியமற்றவை, அவர்கள் தங்களுடைய பள்ளியையே தாக்கி இருக்கலாம்.
இதை யோசித்து பாருங்கள். அதாவது ஈரானுடைய ஆயுதமே ஈரான் பள்ளியை தாக்கி இருக்கலாம். பழி அவர்கள் மீது இந்த இடத்திலும் சுமத்தப்படுகிறது. இதுவே உளவியல் போரினுடைய அடுத்த கட்டம். அதாவது தங்களுடைய அரசாங்கத்தின் மீதே தன் மக்களே நம்பிக்கையை இழந்து கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடுத்த கட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் போர்க்குற்றவாளிகளுக்கு ஒரு நம்பிக்கை என்பது இருக்கிறது. எங்களை யாராலும் தண்டிக்க முடியாது. இந்த நம்பிக்கை உருவாக்குவது யார் அப்படின்னு சொன்னால் அமைதியாக இருக்கும் உலக நாடுகள் தான். இன்று வரைக்கும் 2009 இவ்வாறாக எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், எத்தனை பெண்கள் கொல்லப்பட்டார்கள். அதாவது தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்த பிறகு ஒரு 11 வயது பெண் பாலியல் ரீதியாக எவ்வளவு சீண்டப்பட்டிருக்கிறார். அந்த கதைகள் எல்லாம் கூட இன்றும் நாங்கள் அங்கு வாழ்ந்த மக்களின் வாயிலாக நாம் அறிகின்றோம். அதாவது எந்த விதமான ஒரு யுத்த குற்ற செயல்களையும் இன அழிப்புகளையும் செய்தாலும் கூட நம்மை யார் கேள்வி கேட்பது என்ற தோரணையில் செய்பவர்கள் இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? ஐநா சபையினுடைய மௌனம், எதையுமே கேட்காத சர்வதேசம். இவ்வாறாக இருந்தால் ஈரான் மட்டுமல்ல, இது போன்ற போர்கள் வன்முறைகளின் போது பாவப்பட்ட பெண்ணினமும் குழந்தைகளும் தான் முதல்ல மிக கொடூரமாகவும் இரக்கமற்ற முறையிலும் இறந்து போவார்கள். அப்பாவி மக்கள் இறந்து போவார்கள். அவர்களுக்கான நீதி கிடைக்காது. இன்று வரைக்கும் பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் ஆண்டுகள் 16 ஆகிறது. இன்று மகளிர் தினத்திலும் கூட தமது குழந்தைகளை எந்த இடத்தில் வைத்து கையளித்தார்களோ அந்த இடத்தில் அத்தனை பெற்றவர்களும் தாய்மார்களும் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக காணாமல் போன, வலிந்து காணாமல் போனவர்களை தாங்கள் இராணுவத்திடம் கையளித்த தனது குழந்தைகளை, தனது அப்பாவை, தனது கணவனை இன்று வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கும் பதில் இல்லை. இந்த உளவியல் போர் என்பது பெண்கள் மீது தொடர்ந்தும் ஆண்டாண்டு காலமாக வன்முறைகளாக கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இதற்கான விடை என்பது நிச்சயமாக இன்று வரைக்கும் யாராலும் எழுதப்படவில்லை. தொடர்ந்தும் மற்றொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.